ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னையில் கடை உரிமையாளருக்கு காதல் வலை விரித்து கடத்திச் சென்று 50 லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் பெண் கைது செய்யப்பட்டார். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஜாவித் சைபுதீன் என்பவர் பாரிமுனை பர்மா பஜாரில் செல்போன் லேப்டாப் விற்பனை கடை வைத்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் ஜாவித் சைபுதீனுக்கு சமூக வலைதளம் மூலமாக பெண் ஒருவர் அறிமுகமாகியுள்ளார். இருவரும் செல்போனில் அடிக்கடி பேசி பழகி வந்த நிலையில் அந்த பெண் காதலிப்பதாக கூறினார். கடந்த 17ஆம் தேதி ஜாவித் சைபுதீனிடம் பேசிய அந்த பெண் பட்டினப்பாக்கம் கற்பகம் அவென்யூ 2வது தெருவில் உள்ள வீட்டில் நடைபெறும் மது விருந்தில் முக்கிய விருந்தாளியாக கலந்து கொள்ள வேண்டும் என கூறி அழைத்திருக்கிறார். இதையடுத்து அங்கு சென்ற சைபுதீனை 4 நபர்கள் மதுரவாயலுக்கு கடத்திச் சென்று ஒரு அறையில் அடைத்து வைத்து 50 லட்சம் ரூபாய் தராவிட்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த சைபுதீன் தனது நண்பர் தன்வீர் மூலமாக 50 லட்சம் ரூபாய் தந்ததை அடுத்து அக்கடத்தல் கும்பல் சைபுதீனை விடுவித்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் பட்டினப்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கடத்தலில் தொடர்புடைய வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சோனியா என்பவரை கைது செய்தனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.